ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா 2011 பார்த்தீங்கன்னா தேமுதிக அதிமுக கூட்டணி வச்சதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கூட அது சக்ஸஸாக பேசி முடிச்சாரு. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கட்சியெல்லாம் உடஞ்சிடக்கூடாது, பிளவு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அக்கறையில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, அதிமுக வேட்பாளர் தேர்வு பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதிமுக மூத்த நிர்வாகி கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா மிகப்பெரிய லெவலில் ஓரளவுக்கு வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கலாம். வேலுமணி செங்கோட்டையன் அதிருப்திக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தனித்து முடிவெடுத்துட்டு இருக்காரு. 2011 அம்மா பார்த்தீங்கன்னா இருக்கும்போதே தேமுதிகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2001 பார்த்தீங்கன்னா மூப்பனாரோட கூட்டணி வைக்கிறது. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா தனித்தெல்லாம் செயல்படவே இல்லை, கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், 2014 பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் தனி நின்றாங்க. ஸோ அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அம்மா தனித்து நின்றது தேர்தல். மித்ததெல்லாம் கூட்டணியோட தான் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி 2021 பாஜகவோட கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார். ஆனால் இப்போ கூட்டணி வைக்காது மிகப்பெரிய தவறுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேலுமணி புலம்புறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, சீனியரோட டிஸ்கஸ் பண்ணாமல் தனித்து முடிவு எடுத்திருக்காரு. தன்னோட மகன் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, எடப்பாடியோட மகன். அவர் எடுக்கிறது ஃபைனல் டிசிஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனருக்கு, மூத்த தலைவருக்கு நிறைய பேருக்கு. ஸோ இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை அதிகரிக்கும்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர். Thanks for watching this video.